உங்க சோலார் பேனல் தயாரிக்கிற பிளான்ட்டோட முழு திறனையும் நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? உற்பத்திய அப்படியே இரட்டிப்பாக்கக்கூடிய ஒரு ரகசிய காரணி ஒன்னு இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க சோலார் பேனல் தயாரிக்கிற பிளான்ட்ல நல்ல ஹைடெக் மிஷின்ஸ் இருக்கு, திறமையான ஆட்கள் இருக்காங்க. ஆனா எல்லாம் இருந்தும் ஏன் உங்களால ப்ரொடக்ஷன் டார்கெட்டை தொட முடியல? அந்த காணாம போன உற்பத்தி அது எங்கேதான் போகுது? அந்த மர்மத்துக்கான விடை இதோ இங்கேதான் இருக்கு. CUF, அதாவது திறன் பயன்பாட்டு காரணி. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க பிளான்ட்டோட 100% கெப்பாசிட்டிக்கும் நீங்க உண்மையில எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றீங்கிறதுக்கும் இடையில இருக்கிற அந்த கேப் தான் இது. இத கணக்கு போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, ரொம்ப சிம்பிள். உங்க உண்மையான உற்பத்தியை எடுத்து உங்க பிளான்ட்டோட மொத்த கெப்பாசிட்டியால வகுத்து 100ஆல பெருக்குனா போதும். ஆனா இது வெறும் ஒரு நம்பர் மட்டும் இல்ல, இது உங்க பிளான்ட்டோட உண்மையான பெர்ஃபார்மன்ஸை அப்படியே காட்டி கொடுக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி. சரி, ஒரு சோலார் பிளான்ட்டுக்கு இந்த CUF ஏன் இவ்ளோ முக்கியம்? இந்த ஒப்பீட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும். உங்க CUF கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க தயாரிக்கிற ஒவ்வொரு சோலார் பேனலோட செலவும் அதிகமாகும், லாபம் குறையும். ஆனா அதுவே CUF அதிகமா இருந்துச்சுன்னா செலவு குறைஞ்சு லாபம் ஏகுறோம், இன்வெஸ்டர்ஸ் நம்பிக்கையும் ஈஸியா சம்பாதிக்கலாம். அப்போ உங்க சோலார் பிளான்ட்டுக்கு என்ன டார்கெட் செட் பண்ணலாம்? இங்க பாருங்க, சில பெஞ்ச்மார்க்ஸ் இருக்கு. நீங்க ஒரு புது பிளான்ட்டா இருந்தீங்கன்னா ஒரு 65% நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். பல வருஷமா இயங்குற ஒரு ஸ்டேபிளான பிளான்ட்னா கண்டிப்பா 80% ரீச் பண்ணணும். ஆனா நீங்க வேர்ல்ட் கிளாஸ் லெவல்ல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க டார்கெட் 90%க்கும் மேல இருக்கணும். ஆனா ஒரு நிமிஷம், இத நல்லா கவனிங்க. உங்க CUF 60%க்கும் கீழே இருந்துச்சுன்னா அது ஒரு ரெட் அலர்ட். உங்க செயல்பாடுகள்ல உடனடியா ரொம்ப சீரியஸான மாற்றங்கள் தேவைன்னு இது காட்டுது. சரி, இந்த உற்பத்தி இழப்புக்கெல்லாம் என்ன காரணம்? உங்க பிளான்ட்டை ஒரு பெரிய பக்கெட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. திடீர்னு ஒரு மெஷின் பிரேக் டவுன் ஆகுறது, மெட்டீரியல் ஷார்ட்டேஜ், குவாலிட்டி பிரச்சனத்தால பேனல்ஸ் ரிஜெக்ட் ஆகுறது, சரியா பிளான் பண்ணாதது. இங்க லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொன்னும் அந்த பக்கெட்ல இருக்கிற ஒரு ஓட்டை மாதிரி. இந்த ஓட்டைகள் வழியா உங்க உற்பத்தி திறன் தினமும் சொட்டு சொட்டா வீணாகிட்டு இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த இழப்புகளை நம்மால தடுக்க முடியும். இங்க பாருங்க, பெரும்பாலான CUF இழப்ப மேனேஜ்மெண்டால கட்டுப்படுத்த முடியும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த ஓட்டைகளை அடைக்கிற சக்தி உங்க கையில தான் இருக்கு. சரி, அந்த ஓட்டைகளை எப்படி சரி பண்றது? இதோ உங்களுக்கான ஒரு சிம்பிள் ஆக்ஷன் பிளான். மிஷின்ஸ் திடீர்னு நிக்காம இருக்க பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்க டீமுக்கு நல்ல ட்ரெய்னிங் கொடுத்து அவங்க ஸ்கில்ல அப்டேட் பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் லைனை பேலன்ஸ் பண்ணுங்க. மாடல் மாத்திர நேரத்தை குறைங்க. டெய்லி ப்ரொடக்ஷன் ரிவ்யூ பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்க பிளான்ட்ல இருக்கிற லீக்ஸ் அடைச்சு உங்க கெப்பாசிட்டியை அதிகரிக்கும். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. CUF இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது ஏதோ ஒரு தடவை பண்ற ப்ராஜெக்ட் கிடையாது. அது ஒரு தினசரி பழக்கம், ஒரு டெய்லி டிசிப்ளின். இதோட தாக்கம் எவ்ளோ பெருசுன்னு புரிஞ்சுக்க வாங்க ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். உங்க சோலார் பிளான்ட்டோட மொத்த உற்பத்தி திறன், அதாவது இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, வருஷத்துக்கு 10 மெகாவாட்னு வச்சுக்கலாம். இப்போ உங்க கரண்ட் CUF 70% இருக்கு. அதாவது 100 மெகாவாட் உற்பத்தி பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருந்தும் நீங்க உண்மையில 70 மெகாவாட் தான் உற்பத்தி பண்றீங்க. மீதி 30 மெகாவாட் கெப்பாசிட்டி சும்மா வீணாயிட்டு இருக்கு. இப்போ இந்த கேள்வியை நீங்களே கேட்டு பாருங்க. உங்க CUF வெறும் 15% இம்ப்ரூவ் பண்ணி அதை 85 ஆக்க முடிஞ்சா என்ன நடக்கும்? அதற்கான விளைவு ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ராவா 15 மெகாவாட் உற்பத்தி. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய முன்னேற்றம்னு. நீங்க இழந்துட்டு இருந்த உற்பத்தியில சரிபாதிய அப்படியே மீட்டெடுத்துட்டீங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 15 மெகாவாட் எக்ஸ்ட்ரா உற்பத்திய அடைய நீங்க புதுசா ஒரு மெஷின் கூட வாங்க வேணாம். ₹1 கூட புதுசா முதலீடு செய்ய தேவையில்லை. உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற அதே செட்டப்பை வச்சே இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியை நீங்க அடைய முடியும். ஆஹா, இந்த முழு பகுப்பாய்வோட சாராம்சத்தையும் இந்த ஒரு வரியில அழகா சொல்லிடலாம். கெப்பாசிட்டிங்கிறது ஒரு முதலீடு, CUFங்கிறது அந்த முதலீட்டுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன். உங்க முதலீட்டுல இருந்து முழுமையான ரிட்டர்னை எடுக்கிறதும் உங்க சோலார் பிளான்ட்டோட உண்மையான திறனை வெளிக்கொண்டு வர்றதும் அது உங்க கையில தான் இருக்கு.